ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒருவர் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இந்த அன்பர்கள் கோவிலில் நீங்கள் சாமி கும்பிட வர்றதுக்கு முன்னால் கண்டிப்பாக நீங்கள் கோவில் பக்கத்தில் இருக்கும் ஆறு அல்லது குளம் அல்லது கிணறு ஏரி தெப்பக்குளம் எங்கே இருந்தாலும் சரி அதை நீங்கள் குளிச்சுட்டு தான் நீங்கள் அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்க உள்ளே போக வேண்டும். சரி, நாங்கள் வீட்டில் குளிச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக வீட்டில் குளித்தாலும் அது உங்களுக்கு சரியாக வராது. உங்களுக்கு நீங்கள் கோவில் வாசலில் இருக்கிற இடங்களில் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே கோவிலுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு தான் நீங்கள் கோவிலுக்கே வரணும். அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட போகும்போது நீங்கள் எப்போவுமே கரெக்டான டைமுக்கு உள்ளே போகணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துடணும். பூஜைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே நீங்கள் கோவிலுக்குள்ளே அந்த அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல அந்த இடங்களில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். அந்த அபிஷேகம் நீங்கள் பார்க்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீரால் அபிஷேகம் பண்ணுறது, பன்னீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அதுவும் இல்லாமல் பால் அபிஷேகம், இப்படி எல்லா அபிஷேகத்தையும் நீங்கள் பார்த்து ரசிக்க உங்களுக்கு வாழ்க்கை வெற்றி நோக்கி நகரும். இதில் என்னென்னு சிறப்பாக சொல்லணும்னாச்சுன்னா, இந்த இடத்துல அபிஷேகத்துக்கு உண்டான ஒரே ஒரு பொருள் நீர் சம்மந்தப்பட்ட பொருள் உங்களுடைய பங்கு இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சரி கையில் காசு கொடுத்தா பண்ண முடியாது, ஒரு லிட்டர் தண்ணியாக வாங்கி கொடுக்கலாம்ல அபிஷேகத்துக்கு, அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லை ஒரு 1 லிட்டர் பால் வாங்கி கொடுக்கலாம். இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா அபிஷேகத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை வெற்றி நோக்கி நகரும். சரி, நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் உங்களுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலில் கோவில் பிரகாரத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் நீங்களே முன் நின்று தண்ணி எடுத்து கொண்டு அந்த பிரகாரத்தை கழுவி விடுறது, சுத்தம் பண்ணி விடுறது, இதுவெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைச்சி கொண்டே இருக்கும். எப்போவுமே நீங்கள் கோயிலை சுற்றி கும்பிடும்போது கோயில் 4 முறை சுற்றி கும்பிடுங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைச்சி கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்காது. நன்றி, வணக்கம்.